போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 3, பகுதி 19. பிராட்சன் குன்றின் உச்சியில் கையில் கொடியோடு இளவரசர் ஆண்ட்ரூ பால்கோன்சி ஏராளமாய் இரத்தம் சொட்ட எங்கே விழுந்திருந்தாரோ அதே இடத்தில் இன்னமும் பிரக்னை வராமல் குழந்தை போல் பரிதாபகரமாக முணங்கிக் கொண்டிருந்தார். மாலை நெருங்கியதும் அவருடைய முனங்கள் நின்றது. ஆடாமல் அசையாமல் அப்படியே கிடந்தார். எவ்வளவு நேரம் அவர் பிரக்னை தவறியிருந்தார் என்று அவருக்கு தெரியாது. திடீரென்று அவருக்கு பிரக்னை ஏற்பட்டது. தம்முடைய தலையில் ஒரு காயத்தினால் ஏற்பட்ட வலியையும் எரிச்சலையும் அவர் உணர ஆரம்பித்தார். அது எங்கே இருக்கிறது? எனக்கு இதுவரை தெரியாத அந்த உயர்ந்த ஆகாயம் எங்கே இருக்கிறது? இன்றுதான் நான் அதை பார்த்தேன் என்று முதலில் அவருக்கு நினைப்பு தோன்றியது. இந்த துன்பமும் எனக்கு இதுவரை தெரியாது. ஆம், எனக்கு எதுவும் தெரியாது. இதுவரை எதுவும் தெரியாது. நான் எங்கே இருக்கிறேன்? குதிரைகள் வரும் சப்தங்களையும் பிரெஞ்சு மொழியில் பேசி வரும் சப்தங்களையும் அவர் கவனித்தார். தமது கண்களை திறந்தார். மேலே அந்த உயர்ந்த ஆகாயம் மேகங்களுடன் காணப்பட்டன. அந்த மேகங்கள் இன்னமும் உயரமாக பறந்து கொண்டிருந்தன. அந்த மேகங்களுக்கு இடையில் அளவிட முடியாத அந்த நீல நிறம் மின்னிக் கொண்டிருந்தது. அவர் தமது தலையை திருப்பவில்லை. குதிரைகளின் குளம்படிகளில் இருந்து அங்கே வந்து கொண்டிருந்தவர்கள் அவருக்கு பக்கத்தில் வந்து நின்றிருக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்தார். தமது 2 மெய்காப்பாளர்களுடன் நெப்போலியன் அங்கே யுத்தகலத்திற்கு வந்தார். அந்த பீரங்கி படைகள் அகேஸ்ட் அணை மீது நன்றாக சுடும்படி ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். அந்த யுத்தகலத்தில் விடுபட்டு போன மாண்டவர்களையும் காயம்பட்டவர்களையும் அவர் கவனித்தார். மிக சிறந்த வீரர்கள் என்று மாண்டு கிடந்த ருஷ்ய கைக்குண்டு வீரரை பார்த்து நெப்போலியன் சொன்னார். அந்த வீரருடைய முகம் பூமியில் புதைந்திருந்தது. அவன் குப்புற படுத்திருந்தான். அவன் கைகள் பறந்து கிடந்தன. அந்த பீரங்கிகளுக்கு வேண்டிய குண்டுகள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டன. மாட்சிமை தங்கியவரே என்று ஒரு உதவியாளர் அந்த அகேஸ்ட் அணை மீது குண்டு போட்டு கொண்டிருந்த பீரங்கிகளை பார்த்துவிட்டு வந்து சொன்னார். ரிசர்வில் நாம் வைத்திருப்பவைகளிலிருந்து கொஞ்சம் கொண்டு வர ஏற்பாடு செய் என்று நெப்போலியன் சொன்னார். அதன் பின்பு அங்கிருந்து மறுபடியும் போய்கொண்டிருந்த போது இளவரசர் ஆண்ட்ரூவின் முன்னால் வந்து நின்றார். இளவரசர் ஆண்ட்ரூ கொடியுடன் மல்லாக்காக படுத்திருந்ததை அவர் பார்த்தார். அந்த கொடியை ஒரு வெற்றி சின்னமாக பிரெஞ்சுக்காரர்கள் பறித்து கொண்டார்கள். இது ஒரு சிறந்த மரணம் என்று பால்கோன்சியை நோக்கி நெப்போலியன் கூறினார். தம்மை பற்றிதான் இம்மாதிரி பேசுகிறார் என்றும் பேசுகிறவர் நெப்போலியன் என்றும் இளவரசர் ஆண்ட்ரூ தெரிந்து கொண்டார். அங்கே பேசியவர் நெப்போலியனை பார்த்து மாட்சிமை தங்கியவரே என்று அழைத்ததை அவர் கேட்டார். ஒரு ஈயின் ரீங்காரம் எப்படி இருக்குமோ அம்மாதிரி அந்த வார்த்தைகள் அவருக்கு ஒலித்தன. அவர்களை பற்றி அச்சமயம் அவருக்கு எவ்விதமான அக்கறையும் இல்லை. அவர்களை பற்றி அவர் அதற்கு பின்பு நினைக்கவும் இல்லை. அவர் அவர்களை மறந்துவிட்டார். அவருடைய தலை எரிச்சல் கொடுத்து கொண்டிருந்தது. அவருடைய இரத்தம் வெளியே கொட்டி கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார். அவருக்கு மேலாக அந்த உயர்ந்த நிரந்தரமான ஆகாயம் தோன்றிக் கொண்டிருந்தது. அங்கு வந்தவர் தமது வீரரான நெப்போலியன் தான் என்பதை அவர் அறிந்தார். ஆனால் அந்த வினாடியில் அவருக்கு ரொம்ப சிறிய அற்பமான பிராணியாக நெப்போலியன் தோன்றினார். தமக்கும் தாம் கவனித்து கொண்டிருக்கும் அந்த எல்லையற்ற உயர்ந்த ஆகாயத்திற்கும் இடையில் நெப்போலியன் அம்மாதிரி அவருக்கு தோன்றினார். நெப்போலியன் அவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை பற்றியோ அவரை பற்றி பேசியதை பற்றியோ அந்த வினாடியில் அவருக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றவில்லை. ஏதோ மனிதர்கள் தம் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதற்காக அவர் சந்தோஷமடைந்தார்.
ஏனெனில் அவர்கள் உதவி பெற்று மீண்டும் உயிர் பெறுவதற்கு வழி செய்வார்கள் என்று நம்பினார். அந்த நினைப்பு இதுவரை அவர் அறிந்திருக்க முடியாத விதத்தில் மிகவும் அழகியதாக அவருக்கு தோன்றியது. அவர் தமது பலத்தையெல்லாம் ஒன்று சேர்த்து கொஞ்சம் உடம்பை அசைக்கவோ அல்லது கொஞ்சம் சப்தம் போடவோ முயற்சித்தார். மிகுந்த சிரமத்தோடு தமது காலை லேசாக ஆட்டினார். மிகுந்த பலவீனமான குரலில் எதையோ முணங்கினார். இந்த ஆசாமி உயிரோடு இருக்கிறான். இந்த வாலிபனை தூக்கி வைத்திய வண்டிக்கு கொண்டு போங்கள் என்று நெப்போலியன் சொன்னார். இதை சொல்லிவிட்டு மார்ஷல் லென்ஸை சந்திப்பதற்காக நெப்போலியன் சவாரி போனார். மார்ஷல் லென்ஸ் தமது தொப்பியை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அன்று கிடைத்த வெற்றிக்காக சக்கரவர்த்தியை பாராட்டுவதற்காக புன்முறுவலோடு சவாரி வந்து கொண்டிருந்தார். இளவரசர் ஆண்ட்ருக்கு அதற்கு மேல் எதுவுமே நினைவில் இல்லை. தம்மை டோலியில் தூக்கி போட்டதனாலும் அவரை தூக்கி கொண்டு போகும்போது ஏற்பட்ட ஆட்டங்களினாலும் வைத்திய வண்டியில் அவருடைய காயத்தை பரிசோதித்ததனாலும் ஏற்பட்ட தாங்க முடியாத வலியினால் அவர் நினைவை இழந்துவிட்டார். அன்று மாலை வெகுநேரம் வரையில் அவருக்கு மீண்டும் நினைவு வரவில்லை. அவரை மற்றும் கைதியாக இருந்த ருஷ்ய அதிகாரிகளோடு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். இந்த சமயத்தில் அவருக்கு கொஞ்சம் பலம் வந்திருப்பதாக தோன்றியது. அவர் தம்மை சுற்றிலும் உள்ளவைகளை பார்த்து வந்ததோடு பேசவும் ஆரம்பித்தார். அவருக்கு முதலில் நினைவு வந்ததும் அவர் கேட்டது ஒரு பிரெஞ்சு அதிகாரியின் குரலாகும். அவர் வேகமாக பேசினார். நாம் இங்கே நிற்க வேண்டும். இப்பொழுது சக்கரவர்த்தி இவ்வழியாக சீக்கிரமாக போவார். இந்த கணவான்களை கைதிகளாக பார்ப்பதற்கு அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். இன்று ஏராளமான பேர் கைதியாகியிருக்கிறார்கள். அநேகமாக ருஷ்ய இராணுவம் முழுவதுமே கைதியாகியிருக்கிறது. ஆகவே இவர்களையெல்லாம் பார்ப்பதற்கு அவருக்கு எரிச்சலாக இருக்கும் என்று மற்றொரு அதிகாரி சொன்னார். எல்லாம் ஒன்றுதான். இந்த ஆசாமியை அந்த அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியின் காப்பாளர் படைக்கு கமாண்டர் என்று சொல்கிறார்கள் என்று முதலில் பேசியவன் கூறி காப்பாளர் குதிரைப்படையை சேர்ந்த வெள்ளை யூனிஃபார்ம் அணிந்த ஒரு ருஷ்ய அதிகாரியை சுட்டி காட்டினான். இளவரசர் ரெனின் என்பவரை பீட்டர்ஸ்பர்க் உயர் வட்டாரத்தில் பால்கோன்ஸ்கி முன்னால் சந்தித்திருந்தபடியால் அவரை பார்த்ததும் அடையாளம் கண்டு கொண்டார். அவருக்கு பக்கத்தில் காப்பாளர் குதிரைப்படையை சேர்ந்த ஒரு காயமடைந்த அதிகாரியான 19 வயது வாலிபன் நின்று கொண்டிருந்தான். பாய்ச்சலில் வந்து கொண்டிருந்த போனோபார்ட் அந்த இடத்திற்கு வந்ததும் தமது குதிரையை நிறுத்தினார். இவர்களில் யார் பதவியில் மூத்தவர்கள் என்று கைதிகளை பார்த்ததும் அவர் கேட்டார். அவர்கள் இளவரசர் ரெப்னீனை சுட்டி காட்டினார்கள். சக்கரவர்த்தி அலெக்சாண்டரின் காப்பாளர் குதிரை பட்டாளத்தின் கமாண்டர் நீர்தானா என்று நெப்போலியன் கேட்டார். நான் ஒரு பட்டாளத்திற்கு தான் கமாண்டர் என்றார் ரெப்னீனன். உம்முடைய பட்டாளம் அதன் கடமையை மிகுந்த கண்ணியமாக நிறைவேற்றியிருக்கிறது என்றார் நெப்போலியன். ஒரு பெரிய கமாண்டரின் புகழ்ச்சியே ஒரு சிப்பாய்க்கு கிடைக்கும் உயர்வான பரிசாகும் என்றார் ரெப்னீன். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த பரிசை உமக்கு தருகிறேன். உமக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வாலிபன் யார்? அவன் பெயர் லெப்டினன்ட் சுக்டிலேன் என்று இளவரசர் பதிலளித்தார். அவனை பார்த்து நெப்போலியன் பொன்சிரிப்பு காட்டினார். எங்களுடன் போராட வருவதற்கு இவன் சிறுவனாயிற்றே. வீரத்தை காட்டுவதற்கு வயது எதுவும் இடையூறாக இருக்காது என்று சுக்டிலேன் தனிந்த குரலில் முணங்கினான். நன்றாக சொன்னாய் வாலிபனே, நீ இன்னும் மேலாக போவாய் என்று நெப்போலியன் சொன்னார். சக்கரவர்த்தியின் முன்பாக இளவரசர் ஆண்ட்ரூ கொண்டு வரப்பட்டார். அவரை கவனிப்பதற்கு தவறவில்லை. யுத்தகலத்தில் அவரை பார்த்த நினைவு சக்கரவர்த்திக்கு தோன்றியது. மீண்டும் அவரை பார்த்து வாலிபனே என்று அழைக்க ஆரம்பித்தார். வாலிபன் என்று இளவரசர் ஆண்ட்ருவை முன்னால் சொன்னது அவருடைய நினைவுக்கு வந்தது. நல்லது வாலிபரே, இப்பொழுது உமக்கு உடம்பு எப்படி இருக்கிறது என்னுடைய வீரரே என்றார். 5 நிமிஷங்களுக்கு முன்னால் தம்மை தூக்கி வந்து கொண்டிருந்த சிப்பாய்களிடம் இளவரசர் ஆண்ட்ருவால் சில வார்த்தைகள் பேச முடிந்தது.
இப்பொழுது அவர் நெப்போலியனை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாரே தவிர எதுவும் பேசவில்லை. நெப்போலியனை சுற்றியிருந்த எதுவுமே அச்சமயத்தில் அவருக்கு அற்பமாக தோன்றின. அந்த வெற்றியில் தமது லட்சிய வீரர் நடந்து கொண்டது அற்பமான தற்பெருமை என்று அவருக்கு தோன்றியது. அந்த உயரமான இனிமையான ஆகாயத்திற்கு எதிரில் அந்த ஆகாயத்தை நன்றாக அவர் புரிந்து கொண்ட பின்பு அவரை பற்றி அவருக்கு லட்சியமாய் தோன்றவே இல்லை. அவர் பதில் எதுவும் சொல்லவில்லை. தமது சக்தியை இழந்துவிட்டபடியால் ஏற்பட்ட பலவீனத்தினாலும் தமது கஷ்டங்களினாலும் மரணத்திற்கு பக்கத்தில் தாம் இருப்பதினாலும் அவருக்கு எல்லாமே அற்பமாகவும் உபயோகமற்றதாகவும் தோன்றின. நெப்போலியனின் கண்களை அவர் பார்த்தபோது அவர் நினைத்த அந்த பெருமை எவ்வளவு அற்பமானது என்று தோன்றியது. வாழ்க்கை எவ்வளவு முக்கியத்துவம் இல்லாதது, அதை ஒருவரும் அறிய முடியவில்லையே என்று அவர் நினைத்தார். அதைவிட முக்கியத்துவம் இல்லாதது சாவு என்று எண்ணினார். அதை பற்றி உயிரோடு இருப்பவர் ஒருவரும் அறியவோ விளக்கவோ முடியாது என்று அவர் நினைத்தார். பதிலுக்கு எதிர்பாராமல் நெப்போலியன் திரும்பி அங்கிருந்த ஒரு அதிகாரியிடம் தாம் போகும்போது சொல்லியதாவது: இந்த கணவான்களை நன்றாக கவனித்து என்னுடைய முகாமிற்கு கொண்டு போங்கள். என்னுடைய டாக்டரான லாரி இவர்களின் காயங்களை பரிசோதித்து வேண்டிய சிகிச்சை செய்யட்டும். போய் வருகிறேன் இளவரசர் ரெப்பினன் என்று கூறிவிட்டு தம்முடைய குதிரையை தார் சக்கரத்தால் குத்தி பாய்ச்சலில் போனார். மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நெப்போலியன் முகம் ஜொலித்து சென்றார். இளவரசர் ஆண்ட்ரூவை தூக்கி போன சிப்பாய்கள் அவருடைய கழுத்தில் இளவரசி மேரி சூட்டிய அந்த சிறிய தங்கத்தினாலான தெய்வ பதக்கத்தை எடுத்துக்கொண்டார்கள். சக்கரவர்த்தி இந்த கைதிகளிடம் காட்டிய பரிவை அவர்கள் பார்த்த பின்பு அந்த பதக்கத்தை மீண்டும் கொண்டு வந்து இளவரசர் கழுத்தில் போட்டுவிட்டார்கள். யார் அதை திருப்பி கொண்டு வந்து எப்படி போட்டார்கள் என்பதை இளவரசர் ஆண்ட்ரூவால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் திடீரென்று தமது யூனிஃபார்த்துக்கு மேலாக ஒரு மெல்லிய தங்கச்சங்கிலியால் கோர்க்கப்பட்ட அந்த பதக்கம் அவருடைய மார்பில் காணப்பட்டது. அது ரொம்பவும் நல்லது என்று தமது சகோதரி மிகுந்த உணர்ச்சியுடனும் பயபக்தியோடனும் தமது கழுத்தில் சூட்டிய அந்த தெய்வ பதக்கத்தை நோக்கியதும் இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார். மேரி நினைக்கிறபடி எல்லாமே அவ்வளவு தெளிவாகவும் அவ்வளவு எளிதாகவும் இருக்குமானால் அது நல்லதுதான். இந்த வாழ்க்கையில் உதவியை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இறந்து கல்லறைக்கு போன பின்பு என்ன நடக்கும் என்பதை தெரிய முடியுமானால் எவ்வளவு நன்றாக இருக்கும். கடவுளே, என் மீது கருணை காட்டும் என்று நான் சொல்வதற்கு முடியுமானால் எனக்கு எவ்வளவு சந்தோஷமாகவும் சாந்தமாகவும் இருக்கும். ஆனால் அதை யாரிடம் சொல்வது? அந்த அகண்ட அறிவுக்கு எட்டாத சர்வ சக்தியிடம் சொல்ல வேண்டும். அதனிடம் நான் சொல்ல முடியாது. அந்த பரிபூரண அல்லது சுத்த சூனியத்தை பற்றி என்னால் வார்த்தைகளால் கூட தெரிவித்து கொள்ள முடியாது. அல்லது மேரி கொடுத்த இந்த ரட்சியை பார்த்து சொல்ல வேண்டும். எதுவும் நிச்சயமானது இல்லை. நான் அறிந்துள்ளவை எல்லாம் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கின்றன. நம் அறிவுக்கு எட்டாத அந்த சர்வ சக்தியின் பெருமை ஒன்றுதான் நிச்சயமானதாய் இருக்கிறது. டோலிக்கானை தூக்கி கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு அசைப்பின் போதும் தாங்க முடியாத வலி அவருக்கு ஏற்பட்டது. அவருக்கு ஜுரம் மேலும் அதிகமாகி ஜன்னியால் பிதற்றல்கள் ஏற்பட்டன. அவருடைய தந்தை, மனைவி, சகோதரி, பிறக்கப் போகும் மகன் யுத்தகலத்திற்கு புறப்படுவதற்கு முதல் நாளன்று அவருக்கு இரவில் தோன்றிய கனிவான காரணங்கள், அந்த முக்கியத்துவம் இல்லாத சிறிய நெப்போலியனின் உருவம், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அபூர்வமான உயர்ந்த ஆகாயம், அவை எல்லாம் அவருடைய கண் முன்பாக காட்சிகளாக தோன்றி ஜன்னியில் பிதற்றிக் கொண்டிருந்தார். பால்ட் ஹில்ஸ் மாளிகையில் உள்ள அமைதியான குடும்ப வாழ்க்கையும் சாந்தமான மகிழ்ச்சியும் அவருடைய சிந்தனையில் தோன்றின.
அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவித்து கொண்டிருந்த போது திடீரென்று அந்த சிறிய நெப்போலியன் அவருக்கு தோன்றினார். அங்கு காயமடைந்து கிடந்தவர்களின் பரிதாப நிலைமையை பார்த்து நெப்போலியன் கொஞ்சம் கூட இரக்கம் காட்டாமல் மனம் சுளித்ததை அவர் கண்ட பின்பு அவருக்கு சந்தேகங்களும் மன கஷ்டங்களும் தோன்றின. மோட்சம் ஒன்றுதான் சாந்தத்தை கொடுக்க வல்லது என்று நினைப்பிற்கு அவர் வந்தார். விடிகிற வேளையில் இந்த கனவுகள் எல்லாம் மறைந்துவிட்டன. மீண்டும் அவருக்கு நினைவு தவறிவிட்டது. நெப்போலியனின் டாக்டரான லாரி என்பவர் இனி இவர் பிழைக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார். இவருக்கு நரம்பு பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது, பித்தமும் ஏற்பட்டிருக்கிறது, ஆகவே இவர் பிழைக்க மாட்டார் என்றார் லாரி. இளவரசர் ஆண்ட்ரூவுக்கும் படுகாயமடைந்த மற்றவர்களுக்கும் வேண்டிய சிகிச்சைகளை செய்யும்படி அந்த ஊர்வாசிகளிடம் அவர்கள் விட்டுவிட்டு போனார்கள். பகுதி 19 முடிந்தது.